இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நவம்பர் மாத வாக்குத்தத்த ஆராதனைக்கு உங்களை வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம். இந்த நாளும் கொஞ்ச நேரம் தெய்வ சமூகத்தில் காத்திருந்து தேவனை ஆராதித்து, தேவனை துதித்து, தேவனை பாடி, தெய்வ வாக்குத்தத்த வசனத்தை பெற்று இந்த மாதத்தை நாம் தொடங்க இருக்க போகிறோம். சந்தோஷமாக எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, பரிசுத்தரையுமே துதிக்கிறோம், எங்கள் பரிகாரியுமே துதிக்கிறோம் ஆண்டவரே, நல்லவரையுமே துதிக்கிறோம், வல்லவரையுமே துதிக்கிறோம். கொஞ்ச நேரம் கண்களை மூடி தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து இந்த காலை வேளையில், அதிகாலை வேளையில் தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே. இதுவரை நடத்தினவர் கடந்த 10 மாதங்கள் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து கண்ணின் மணி போல எங்களை நடத்தினீர் ஆண்டவரே. ஒரு நிமிடம் கூட எங்களை விட்டு விலகாமல் இஸ்ரவேலை காக்கிற தேவன், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தினீரே, உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா, உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த காலை வேளையில் அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. என் உயிரை காப்பாற்றினது இந்த உலகம் அல்ல, என் உயிரை காப்பாற்றினது என் பணம் அல்ல, என் உயிரை காப்பாற்றினது என் கூட இருப்பவர்கள் அல்ல ஆண்டவரே. தாயின் கருவில் உருவான நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை பாதுகாத்தது, எனக்கு உணவு தந்து, உடை தந்து, ஒரு இடம் தந்து, எல்லாவற்றையும் தந்து ஆசீர்வாதமாக வைத்திருப்பது நீங்கள் மாத்திரம் ஆண்டவரே. நீங்கள் மாத்திரம் சொல்லுங்கள். இந்த காலை வேளையில் நீர் ஒருவர் மாத்திரம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே இந்த நாளில் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. விடுதலையோடு உம்மை ஆராதிக்கணும். கடந்த மாதம் எப்படி இருந்தது அதை குறித்து எங்களுக்கு கவலை இல்லை. புதிய மாதத்தில் தேவன் கொடுக்குற வாக்கு தத்தங்களை நாங்கள் சுதந்திரிக்கணும். புதிய மாதத்தில் தேவனுக்கு இன்னும் நன்றி பலிகளை அதிகம் செலுத்தணும். இன்னும் தேவன் பக்கமாக அதிகம் நாங்கள் கிட்ட நெருங்கி வரணும். அதற்குண்டான ஒரு அபிஷேக ஆராதனையாக இந்த காலை வேளை ஆராதனை இருக்க தேவன் நீங்கள் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சில பாடல்கள் பாடி இந்த காலை வேளை தேவனை துதிக்க இருக்க போகிறோம். தாயின் கருவில் உருவான நாள் முதல் தேவன் எங்களை பாதுகாத்து வந்தீரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, என் எலும்புகள் உருவாகும் முன்னமே என் கர்த்தர் என்னை தெரிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க கர்த்தர் என்னை தெரிந்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி? இந்த நாளில் கரங்களை தட்டி நாம் பாடி ஆராதிக்கலாமா? சொல்ல போகிறோம் ஆண்டவர்கிட்ட, என் அவயங்கள் உருவாகும் முன்னமே என் கர்த்தர் என்னை தெரிந்து வைத்திருக்கிறீர், உமக்கு நன்றி ராஜா. கரங்களை தட்டி பாடி ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. இயேசுவே, தாயின் கருவில் உருவான நாள் முதல் பெயர் சொல்லி அழைத்தவரே, தாயின் கருவில் உருவான நாள் முதல் தெரிந்து கொண்டவரே. சொல்லுங்க. தாயின் கருவில் உருவான நாள் முதல் பெயர் சொல்லி அழைத்தவரே, தாயின் கருவில் உருவான நாள் முதல் தெரிந்து கொண்டவரே, என் எலும்புகள் உருவாகும் முன்னமே தெரிந்து கொண்டவரே, என் அவயங்கள் உருவாகும் முன்னமே பேர் சொல்லி அழைத்தவரே, என் எலும்புகள் உருவாகும் முன்னமே தெரிந்து கொண்டவரே, என் அவயங்கள் உருவாகும் முன்னமே பேர் சொல்லி அழைத்தவரே. நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, நன்றி 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 நன்றி. பிரமிக்கத்தக்கதாய் உண்டாக்கினீர், உம் சாயலின் அழகை எனக்கு தந்தீர். பிரமிக்கத்தக்கதாய் உண்டாக்கினீர், உம் சாயலின் அழகை எனக்கு தந்தீர். என் ஆசையில் சுவாசத்தை எனக்கு தந்து நை சுகத்தோடு வாழ செய்தீர். என் ஆசையில் சுவாசத்தை எனக்கு தந்து நை சுகத்தோடு வாழ செய்தீர். நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா. சொல்லலாமா? நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, நன்றி 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 நன்றி. தாய் என்னை மறந்தாலும் தந்தை என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை.
தாய் என்னை மறந்தாலும் தந்தை என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. என்னை உள்ளங்கையில் நீர் வரைந்துள்ளீர், என்னை ஒருபோதும் மறக்க மாட்டீர். என்னை உள்ளங்கையில் நீர் வரைந்துள்ளீர், என்னை ஒருபோதும் மறக்க மாட்டீர். நன்றி தகப்பனே, சொல்லுங்க நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி 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 நன்றி. நீர் என்னை ஆராய்ந்து அறிகின்றவர், நான் நடந்தாலும் படுத்தாலும் அறிகின்றவர். சொல்லுங்க, நீர் என்னை ஆராய்ந்து அறிகின்றவர், நான் நடந்தாலும் படுத்தாலும் அறிகின்றவர். உம் ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம் சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன். உம் ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம் சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, சொல்லுங்க நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி 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 நன்றி. ஹalleluya சொல்லலாமா அந்த காலை வேளையில? இயேசு ராஜா உமக்கு நன்றி ராஜா, உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? சொல்லுங்க இந்த காலை வேளையில கர்த்தாவே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் என்னை பிரமிக்கத்தக்கதாய் உண்டாக்கி இருக்கிறார்? ஹalleluya. இந்த உலகத்தில் எல்லாவற்றை காட்டிலும், இந்த உலகத்தில் இருப்பதை காட்டிலும் கர்த்தர் என்னை பிரமிக்கத்தக்கதாய் உண்டாக்கினார். எனக்குண்டான ஒரு திறமை, எனக்குண்டான ஒரு பலன், எனக்குண்டான ஒரு தனித்துவம், எனக்குண்டான ஒரு கிருபை, எனக்குண்டான ஒரு மேன்மை இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படி தான் உண்டாக்கிறார். என்னை போல நீங்கள் இல்லை, உங்களை போல நான் இல்லை, மற்றவர்கள் அதே போல இல்லை. எல்லாரையும் ஆண்டவர் வித்தியாசமாக அவருடைய சுத்தத்திற்கேற்ப, அவருடைய திட்டத்திற்கேற்ப தேவன் வணைந்துள்ளார். ஹல்லேலூயா. அந்த காலையில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே பிரமிக்கத்தக்கதா எங்களை உண்டாக்கினீரே, உமக்கு நன்றி ராஜா. எல்லா விஷயமும் பிரமிக்கத்தக்கதாக இருக்குது. மனிதனுடைய சரீரம் என்பது இன்றைக்கு கூட மருத்துவர்கள் உடலை ஆராயும் பொழுது எத்தனை வகையான பிரமிப்பு அடைகிறார்கள். எத்தனை வகையான உறுப்புகள், எத்தனை வகையான கனெக்ஷன், எத்தனை வகையான காரியங்கள் மனிதனால் அதை ஆராய்ந்து பார்க்க முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தலைமுடியை நான் எண்ணி வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர்த்துக்கு அது கண் பண்ண முடியும்? எத்தனை பேர்த்துக்கு அது தெரியும்? எத்தனை பேர் நமக்கு அது கவனம் கொடுத்தது உண்டு? எத்தனை பேர் நம்ம அதை உதாசீனப்படுத்தினது உண்டு? எத்தனை பேர் அதுக்கு நம்ம ரொம்ப கவனம் கொடுத்தாலும் அதை நம்ம கேர் பண்ண முடியாமல் கவலைப்பட்டது உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தலைமுடி எண்ணி நான் வச்சுருக்கேன்ப்பா. ஹல்லேலூயா. எவ்வளவு அழகாக தேவன் உங்களை என்னை படைத்திருக்கிறார். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். கர்த்தர் எவ்வளவு மேன்மையான ஒரு இடத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த காலையில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபையை கொடுத்து இந்த நவம்பர் மாதத்திற்கு வரைக்கும் ஆண்டவர் கர்த்தர் எங்களை நடத்தினீரே, உமக்கு நன்றி. இயேசு ராஜா உமக்கு நன்றி, நல்லவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. சொல்லுங்க இந்த நாளில் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் இந்த அக்டோபர் மாதம் வரைக்கும் கர்த்தர் எனக்கு முன்னாக சென்றார்? ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு சொல்லாமா? கர்த்தர் எனக்கு முன்னாக சென்றார், எனக்கு பின்னாக சென்றார். தூதர்களை வச்சு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் கர்த்தர் என்னை அவ்வளவு அழகாக நடத்தினார். ஹல்லேலூயா. சொல்லாம அந்த காலை வேளையில் நம் முன்னே நடந்து செல்பவர் நம் பின்னே நடந்து வருகிறார், நம்மை சுற்றிலும் இருப்பார், பாதுகாத்துடுவார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு சொல்ல போகிறோம், கர்த்தர் எங்கள் முன்னாடி நீங்கள் இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை குறையில்லாமல் பாதுகாக்கிற தெய்வம் நீர் எங்களோடு கூட உண்டு சொல்லி ஆராதனை பண்ணலாம். இந்த நாளில் என் வேலையெல்லாம் உண்மை ஆராதிப்பது மாத்திரம் தான். 10 மாதங்கள் இல்லை, இனி வர ஒவ்வொரு நாளும் ஆராதிப்பது தான் என்று சொல்லி கரங்களை தட்டி நம்ம பாடி தேவனை ஆராதிக்கலாமா? நம் முன்னே நடந்து செல்பவன் நம் பின்னும் நடந்து வருகிறான். நம் முன்னே நடந்து செல்பவன் நம் பின்னும் நடந்து வருகிறான். நம்மை சுற்றிலும் இருப்பார், பாதுகாத்திடுவார். நம்மை சுற்றிலும் இருப்பார், பாதுகாத்திடுவார். தீமைகளை நன்மையாக்குவார், எல்லா தீமைகளை நன்மையாக்குவார். நாமோ கரங்களை தட்டி இயேசுவை பாடுவோம்.
ஆர்ப்பரிப்போமே, நடனமாடுவோம். நாமோ கரங்களை தட்டி இயேசுவை பாடுவோம். ஆர்ப்பரிப்போமே, நடனமாடுவோம். ஓயாமல் அவர் துதியை என்றும் சொல்லுவோம். ஓயாமல் அவர் துதியை என்றும் சொல்லுவோம். பயமுறுத்தும் செங்கடலை பிளந்திடுவார், பாதுகாக்கும் மதிலாக மாற்றிடுவார். பயமுறுத்தும் செங்கடலை பிளந்திடுவார், பாதுகாக்கும் மதிலாக மாற்றிடுவார். வெட்டாந்தரையில் நம்மை நடக்க செய்வார். சொல்லுங்க, வெட்டாந்தரையில் நம்மை நடக்க செய்வார். கண்முன்னே சத்துருக்கள் அழிய செய்வார். கண்முன்னே சத்துருக்கள் அழிய செய்வார். நாமோ கரங்களை தட்டி இயேசுவை பாடுவோம். ஆர்ப்பரிப்போமே, நடனமாடுவோம். நாமோ கரங்களை தட்டி இயேசுவை பாடுவோம். ஆர்ப்பரிப்போமே, நடனமாடுவோம். ஓயாமல் அவர் துதியை என்றும் சொல்லுவோம். ஓயாமல் அவர் துதியை என்றும் சொல்லுவோம். வனாந்திர வாழ்க்கையில் எகிப்தின் நினைவோ, கானானுக்கு போக வேண்டும் சிந்தை இல்லையோ. சொல்லுங்க, வனாந்திர வாழ்க்கையில் எகிப்தின் நினைவோ, கானானுக்கு போக வேண்டும் சிந்தை இல்லையோ. எகிப்தை மறந்தால் கானான் நினைத்தால், எகிப்தை மறந்தால் கானான் நினைத்தால், பாலும் தேனும் ஓடும் தேசம் நிச்சயம் தருவாரே. பாலும் தேனும் ஓடும் தேசம் நிச்சயம் தருவார். நாமோ கரங்களை தட்டி இயேசுவை பாடுவோம். ஆர்ப்பரிப்போமே, நடனமாடுவோம். நாமோ கரங்களை தட்டி இயேசுவை பாடுவோம். ஆர்ப்பரிப்போமே, நடனமாடுவோம். ஓயாமல் அவர் துதியை என்றும் சொல்லுவோம். சொல்லுங்க, ஓயாமல் அவர் துதியை என்று சொல்லுவோம். நம் முன்னே நடந்து செல்பவர் நம் பின்னும் நடந்து வருகிறார். நம் முன்னே நடந்து செல்பவர் நம் பின்னும் நடந்து வருகிறார். நம்மை சுற்றிலும் இருப்பார், பாதுகாத்திடுவார். நம்மை சுற்றிலும் இருப்பார், பாதுகாத்திடுவார். நன்மையாக்குவார், எல்லா தீமைகளும் நன்மையாக்குவார். நாமோ கரங்களை தட்டி இயேசுவை பாடுவோம். ஆர்ப்பரிப்போமே, நடனமாடுவோம். நாமோ கரங்களை தட்டி இயேசுவை பாடுவோம். ஆர்ப்பரிப்போமே, நடனமாடுவோம். ஓயாமல் அவர் துதியை என்றும் சொல்லுவோம். சொல்லுங்க, ஓயாமல் அவர் துதியை என்றும் சொல்லுவோம். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. சொல்லலாம், கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடுமப்பா, கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கை நீட்டினால் நோய்கள் மறையுதையா. உம் பெயரால் கை நீட்டினால் நோய்கள் மறையுதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. சொல்லலாமா, கூடுமே அப்பா, கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. சொல்லுங்க, கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். சொல்லுங்க, கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் இரட்சகர்,
இயேசுதான் என் ராஜா, சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார், சர்வ வல்லவர் என் எஜமானர், சாவை வென்றவர் என் மனவாளன். சொல்லுங்க, சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார், சர்வ வல்லவர் என் எஜமானர், சாவை வென்றவர் என் மனவாளன். ஆஹா, இது அதிசயம் தானே, ஓ இது உண்மைதானே, ஆஹா இது அதிசயம் தானே, ஓ இது உண்மைதானே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுங்க இந்த காலை வேளையில், ஆம் ஆண்டவரே, அப்பா சோதரம் 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 ஆண்டவரே, என் எஜமானனே எஜமானனே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, என் மனவாளனே, என்னை கண்டு கொண்டீரே உமக்கு நன்றி ராஜா. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த நாளில், இயேசு ராஜா என்னை கண்டு கொண்டார், சேற்றிலிருந்து என்னை தூக்கினார், என் பலவீனங்களை எல்லாம் மாற்றி போட்டார், என் கண்ணீரை துடைத்தார், என் கவலைகளை போக்கினார், எல்லாவற்றிலிருந்தும் 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 என் தேவன் என்னை கைவிடலை. சொல்லுங்க இந்த காலை வேளையில், இன்றைக்கு இந்த உலகத்தை விட்டு நான் தேவனும் பின்னாடி வந்தேனோ, எப்பொழுது என்னுடைய பெருமையை விட்டு நான் தேவன் பின்னாடி வந்தேனோ, எப்பொழுது என்னுடைய பணத்தை விட்டு தேவன் பின்னாடி வந்தேனோ, எப்பொழுது என்னுடைய கோபத்தை விட்டு நான் தேவன் பின்னாடி வந்தேனோ, எப்பொழுது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு என் ஆண்டவர் பின்னாடி வந்தேனோ, அப்போ இருந்து என் தேவன் என்னை கைவிடலை. என் தேவன் எனக்கு துணையாளராக இருக்கிறார், எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார், என் கண்மலையாக இருக்கிறார், என் கோட்டையாக இருக்கிறார், என் துருகமாக இருக்கிறார். சொல்லுங்க இந்த காலை வேளையில். ஹல்லேலூயா. சில உலகத்தில் மனிதர்கள் சொல்கிறது போல, பணம் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை சொல்கிறது உண்டு, சொந்தங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை, என் வேலை இருக்கும்போது எனக்கு என்ன கவலை, என் சொத்து இருக்கும்போது எனக்கு என்ன கவலை சொல்கிறாங்களா? இதெல்லாம் என் பிள்ளைகள் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லி இப்படி சொல்கிற எல்லாரும் ஒரு நாள் திரும்ப அவங்க வாயிலிருந்து இன்னொரு வார்த்தை வரும், இது எல்லாம் பொய், இதெல்லாம் ஏமாற்று, இதெல்லாம் துரோகம் பண்ணுறவங்க, இவங்க எல்லாம் என்னை ஏமாற்றிட்டாங்க, இவங்க எல்லாம் என்னை கைவிட்டுட்டாங்க, இவங்க எல்லாம் என்னை அனாதை ஆக்கிட்டாங்க அப்படி சொல்கிறது உண்டு. ஆனால் என்னைக்கு கர்த்தரின் துணையாளர் அப்படின்னு நம்ம சொன்னோமோ, அன்னையிலிருந்து கடவுள் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. யாக்கோபின் தேவன் ஒருபோதும் நம்மை கைவிடுகிறவர் இல்லை. ஹல்லேலூயா. யாக்கோபோட வாழ்க்கை தானே, அப்பா கைவிட்டுட்டாரு, அம்மா கைவிட்டுட்டாங்க, கூட இருக்கிறவங்க எல்லாம் சகோதரர்கள் கைவிட்டுட்டாங்க, சில நேரங்களில் மனைவிமார்கள் கைவிட்டாங்க, மாமா கைவிட்டாங்க, எல்லாரும் கைவிட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், யாக்கோபே நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். யார் உன்னை கைவிட்டாலும் சரி, யார் உன்னை கைவிட்டாலும் சரி, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். வெறுங்கையா போற நீ, இரு பரிவாரங்களோட இந்த இடத்துக்கு நீ திரும்பி வரப்போற, வந்து நீ என்ன ஆராதிக்க போற. ஹல்லேலூயா. இந்த காலையில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே யார் இல்லாமல் போனாலும் சரி, யாக்கோபின் தேவன் எனக்கு துணையாளராக இருக்கிறேன். நான் எதை குறித்தும் கவலைப்பட போகிறதில்ல, என் கடன் பிரச்சனை நான் கவலைப்பட போகிறதில்ல, என் பலவீனங்களை குறித்து நான் கவலைப்பட போகிறதில்ல, என் சுற்றி உள்ளவர்கள் என்னை நெருக்கிறவர்களை குறித்து நான் கவலைப்பட போகிறதில்ல, ஐயோ நாளைக்கு என்ன பண்ண போகிறனோ கவலைப்பட போகிறதில்ல, என் பிள்ளைகளை குறித்து கவலைப்பட போகிறதில்ல, என் எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட போகிறதில்ல, என் தொழிலை குறித்து நான் கவலைப்பட போகிறதில்லை. ஏன்னா யாக்கோபின் தேவன் என் துணையாளர். இந்த காலையில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன் எல்லாரும், ஹல்லேலூயா. எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். என் துணையாளரே, என் துணையாளர். சொல்லுங்கள் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் என் துணையாளர். சொல்லுங்கள் இந்த நாளில், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, 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 இயேசுவே. அப்பா என் துணையாளராக இருக்கிறீரே உமக்கு நன்றி. ஆண்டவரே அப்பா என் பலனாக இருக்கிறீரே உமக்கு நன்றி. சொல்லுங்கள் இந்த காலை வேளையில், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, 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 நன்றி. நல்லவரே உமக்கு நன்றி ராஜா. சொல்லி இந்த நாளில் ஆராதிக்கலாமா? என் துணையாளரே உமக்கு நன்றி ராஜா. எதை குறித்து எனக்கு கவலை கிடையாது, என் கர்த்தர் என்னோடு கூட உண்டு. சொல்லி ஆராதிக்கலாம் அதனால. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன்
என் தேவன் எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. சொல்லுங்க, யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், நம்புவேன் இறுதி வரை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், நம்புவேன் இறுதி வரை. எல்லாரும் சொல்லலாமா? யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. அல்லேலூயா. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. அப்பா, என்னாலும் நடத்துவாரே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். சொல்லுங்க, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆமாண்டவரே, எஸ் லார்ட். என் உயிரான தெய்வம், என் பலனானவர், நான் உம்மை துதிக்க இந்த காலை வேளை வந்திருக்க ஆண்டவரே. சொல்லுங்க, எதை குறித்து எனக்கு கவலை இல்லைப்பா. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை. வேத வாக்குத்தத்த வசனங்கள் சொல்லுது, நான் தனிமை இல்லை. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறேன். அக்டோபர் மாதம் வரைக்கும் நான் தனிமையில் இல்லை. இருக்க போகிற மாதங்கள், நவம்பர் ஆகட்டும், டிசம்பர் ஆகட்டும், வருகிற வருடங்கள் ஆகட்டும், ஒரு நாள் கூட நான் தனிமையில் இல்லை ஆண்டவரே. என் கர்த்தர் பகலிலும் இரவிலும் எல்லா நேரங்கள், அந்தி சந்தி மாலை வேலைகளில் எல்லா நேரத்திலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறேன். இந்த காலை வருவதற்காக நன்றி சொல்கிறேன்ப்பா. என்னோடு கூட இருக்கிற கிருபைக்காக நன்றி. யார் என்னை விட்டு விலகி போனாலும், யார் என்னோடு கூட இல்லாமற் போனாலும், கர்த்தர் நீர் என்னோடு கூட இருக்கிறேன். இந்த காலை வருவதற்காக நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. இவ்வளவு நேரம் ஆராதிக்க தேவன் கொடுத்த ஒரு நல்ல கிருபைக்காக நன்றி. மீதமுள்ள பகுதிகளை தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. தேவ வசனம் எங்களோடு பேசட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைப்படுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இந்த நவம்பர் மாத வாக்குத்தத்த ஆராதனை நேராக உங்களை வரவேற்கிறேன். அதே போல் இந்த மாதத்திற்குண்டான வாக்குத்தத்த வசனம்
நீதிமொழிகள் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 34வது வசனம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34வது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. சத்தமுறையில் சொல்லாமா? ஹல்லேலூயா. என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். சகோதர சகோதரியே, இந்த உலகத்தில் பாக்கியவான்கள் யார் என்பதற்கு பல காரியங்கள் வேதவசனம் கற்றுக் கொடுக்கிறது. அதில் முக்கியமாக பழைய ஏற்பாடு புத்தகத்தில் நீதிமொழிகளில் யாரெல்லாம் பாக்கியவான்கள், ஆங்கிலத்தில் பார்க்கும்போது பிளஸட் பர்சன், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தம், நல்ல ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அந்த உலகத்தில் பணம், பொருள், செல்வம், வீடு, இதெல்லாம் எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தருடைய வாசற்படியில் விழித்திருந்து கர்த்தருடைய கதவு நிலையருகே காத்திருந்து கர்த்தருக்கு செவி கொடுக்கிற மனுஷர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. சகோதர சகோதரி, எவ்வளோ ஒரு அழகான ஒரு வார்த்தை. இந்த வசனத்தை ஒரு புறம் வச்சுட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த வசனத்தை இந்த மாதத்தில் சில விஷயங்கள் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு நேரம். கடைசியாக என்றைக்கு தேவ வசனத்தை கேட்டு நம்ம செய்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை நிறுத்தணும். ஆண்டவர் இதை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி அது தொடங்கப்பட்டு இருக்கலாம், பாதி தூரம் கடந்து வந்திருக்கலாம், இல்லை முடிகிற தருவாய் கூட இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு, ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு, இந்த காரியத்தை இனிமேல் நான் செய்ய மாட்டேன், இந்த விஷயத்தில் இனிமேல் நான் தொடர மாட்டேன் தூக்கி எறிந்தது உண்டு. எத்தனை நாட்கள் இந்த மன அலக்களிப்பு, இருதய அலக்களிப்பில் இருந்து விடுபட்டது உண்டு. கர்த்தருடைய வசனத்தை கேட்டு இதை தூக்கி போட்டுட்டு ஒரு அமைதலான இருதயத்தை எத்தனை நாள் நம்ம வைத்திருந்தது உண்டு, அமைதலான இருதயமான எத்தனை நாள் இருந்தது உண்டு. அதே போல எத்தனை நாட்கள் தேவ சத்தத்தை நம்முடைய காதுகள் கேட்டுச்சு, ரெகக்னைஸ் பண்ணுச்சு. இன்றைக்கு இந்த உலகத்தில் நம்ம கேட்பதற்கு நிறைய காரியங்கள் உண்டு, நிறைய சத்தங்கள் உண்டு. இந்த உலகினுடைய கிளாமர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உலகினுடைய ஆபாசங்கள், பொழுதுபோக்குகள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய என்டர்டைன்மெண்ட், சோசியல் மீடியா, அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன், இந்த மாதிரியான காரியங்கள். நம்ம நல்ல ஒரு முக்கியமான வேலை செஞ்சிட்ருப்போம், ஒரு ஃபோன் அடித்தோன்னா நம்முடைய கவனம் சதறிடுது. ஒரு மெசேஜ் சவுண்டு கேட்ட உடனே அடுத்த நிமிஷம் நம்முடைய இருதயம் சொல்லுது, முதல்ல அந்த ஃபோன் எடுத்து பாரு, யார் உனக்கு கால் பண்ணியிருக்கா, யார் உனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா, முதல் அதை எடுத்து பாரு. என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அதை எடுத்து பார்க்க நமக்குள்ள ஒரு தூண்டுதல் இருக்குது. சில நேரங்களில் நம்ம செய்துட்ருக்கிற வேலையை அது டைவர்ட் பண்ணுறதும் உண்டு. டைவர்ட் பண்ணுறதுனா, நம்ம ஒரு காரியம் செஞ்சுட்ருப்போம், அந்த மெசேஜ் வந்ததுக்கப்புறம், அந்த கால் வந்ததுக்கப்புறம் அதில் என்ன வருதோ, விஷயம் வருதோ, இதை மறந்துட்டு அதுக்கு பின்னாடி நம்ம செஞ்சு அது சொல்கிற வேலையை அதில் வந்த மெசேஜ், அதில் வந்த காரியத்தை நம்ம செய்கிறது உண்டு. இப்படிப்பட்ட ஒரு டைவர்ஷன் நமக்கு என்ன பண்ணுது, மொபைல் ஃபோன், சோஷியல் மீடியாலாம் நமக்கு கொடுக்குது. இந்த மாதிரியான ஒரு டைவர்ஷன் ஏன் நமக்கு வேத வசனத்தில் வரமாட்டேங்குது? ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்க முடியல, தேவ சத்தத்தை கேட்கறது அந்த ஈகர்னஸ், அந்த ஆசை இல்லை. சகோதர சகோதரியே, நல்லா கவனிங்க. இந்த உலகத்தில் இந்த நாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சத்தம் கான்ஸ்டன்டானது, நிலையானது. தேவ சத்தத்தை கேட்க விடாமல் பல சத்தங்கள் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது, ஒழித்து கொண்டு தான் இருக்கிறது. அதே போல் என்றைக்கும் ஒப்பீனியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒப்பீனியன் அப்படின்னு சொன்னால், இதை இப்படி செய்யலாம், அதை அப்படி செய்யலாம், இது இந்த மாதிரி செய்யலாம், அதை அந்த மாதிரி செய்யலாம், இது இப்படியும் செய்யலாம், இது இப்படி தான் செய்யணும் இப்படின்னு சொல்லி பல சத்தங்கள் ரொம்ப அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் கத்தி கொண்டு இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை குறித்தும் என்னுடைய வாழ்க்கை குறித்தும் ஒரு காரியத்தை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அது பல சத்தங்கள், இது இப்படி தான் நீ செய்யணும், இதை தான் வாங்கணும், நீ இதை தான் இப்படி பண்ணணும், இது இங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்லி. அதே போல் கவனத்தை சிதறடிக்கக்கூடிய காரியங்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிறது. நல்லா கவனிங்க, இங்கே தான் இருக்குது அப்படின்னு கிடையாது. சில நேரத்தில் நம்ம யோசிக்கிற ஒரு விஷயம், என் கவனம் எங்கே செதறுனா, இங்கே போனால் செதறும், அதை பார்த்தா செதறும், அவங்களோட பேசினா செதறும், அப்படி நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, நம்முடைய கவனத்தை சிதறடிக்கக்கூடிய காரியங்கள் எல்லா பக்கமும் என்ன பண்ணுகிறது, இருக்கிறது. இந்த விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு நம்மோடு பேசுகிற விஷயம் அதுதான். சகோதர சகோதரியே, சாலமோன்
தன்னுடைய நீதிமொழிகள் புத்தகத்தில் இந்த ஞானத்தை குறித்து ரொம்ப ஆழமாக என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். அதில் நம்ம பார்க்கும்போது இந்த விஸ்டம், ஞானம் ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷனுக்கு. பழைய ஏற்பாடு புத்தகத்தில் அந்த ஞானத்தை எதோடு ஒப்பிடப்படுகிறது என்று சொன்னால் ஒரு பெண்ணோடு ஒப்பிடப்படுகிறது. ஆனால் அதே சமயத்தில் புதிய ஏற்பாடு புத்தகம் தான் ஒரு ஃபுல் ரெவலேஷன், ஒரு முழு வெளிப்படுத்துதலை கொடுக்குது. ஞானம் என்பது என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. தேவ சத்தியம், வேத வசனம், அதே போல the person of Jesus Christ, இயேசு கிறிஸ்து தான் ஞானம் என்பது. இந்த எபிரேய பாஷையில் இந்த இடத்துல 3 விஷயங்கள் சொல்லப்படுகிறது. லிசன், அதாவது கவனிக்கிறது, கேட்பது, காத்திருப்பது. 3 விஷயங்கள் இந்த வசனத்தில் சொல்லப்படுது. இதில் கேட்கறது, லிசன் பண்ணுறது, அதுக்கு என்ன அர்த்தம் எபிரேய பாஷையில் சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால், அதாவது அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்டென்ஷன் அப்படின்னு சொன்னால், இந்த வார்த்தை கேட்பது அப்படிங்கிற ஒரு வார்த்தை பைபிளில் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்முடைய காது கொடுத்து கேட்டுட்டு தான் இருக்குது. மரம் அசைகிறது சவுண்டு கேட்குது, ஒரு குருவி சத்துற சவுண்டு கேட்குது, ஃபேன் ஓடுற சவுண்டு கேட்குது, அந்த பக்கம் ஒருத்தர் பேசுகிறது கேட்குறாங்க, இந்த பக்கம் பேசுகிறது ஒருத்தர் கேட்குறாங்க, பின்னாடி பேசுகிறாங்க ஒருத்தங்க, அவங்க சத்தத்தை நம்முடைய காது கேட்குது. இவ்வளவு பேர் நம்மை சுற்றி பேசிக்கொண்டு இருந்தாலும், இவ்வளவு சத்தங்கள் நம்முடைய காதுகளில் தொளித்து கொண்டு இருந்தாலும், ஒரு காரியத்துக்கு நம்ம அட்டென்ஷன் கொடுக்கறது உண்டு. யாரோ ஒருத்தர் பேசுறது மாத்திரம் நம்ம என்ன பண்ணுவோம், கவனிச்சுட்டு இருப்போம். யாராவது ஒரு விஷயத்தை மாத்திரம் கவனிச்சுட்டு இருப்போம். இத்தனை சத்தங்கள் தொனித்து கொண்டு இருந்தாலும் அதெல்லாம் கவனிக்கிறத விட்டுட்டு அந்த ஒரு காரியத்தை லிசன் பண்ணுவோம், கவனிப்போம். தெரியுங்களா? அதுதான் இங்க சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, இந்த வசனம் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிற செவி கொடுக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எத்தனையோ சத்தங்கள் நம்மை சுற்றி கேட்டுக்கொண்டிருக்கலாம், தொனித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நாம் எதற்கு செவி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, தேவ வசனத்துக்கு நாம் என்ன பண்ணணும், செவி கொடுக்கணும். இந்த செவி கொடுக்கிறது அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, கேட்கறது மாத்திரம் இல்லை. சில விஷயங்களை கேட்டுட்டு நம்ம கடந்து போறது உண்டு, எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போறது உண்டு. ஆனா வேத வசனத்தை ஒருபோதும் கேட்டுட்டு கடந்து போறது இல்லை. நம்முடைய ஆக்டிவிட்டீஸ், நம்முடைய செயல்பாடுகளில் நம்ம கேட்கிற விஷயத்தை என்ன பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும். அதுதான் செவி கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி பைபிளில் எபிரேய பாஷையில் குறிப்பிடப்படுகிற ஒரு விஷயம். 2வது ஒரு விஷயம் வாட்சிங், அதாவது விழித்திருந்து, என் வாசற்படியில் நித்தம் விழித்திருக்கிற ஒரு விஷயம். இந்த விழித்திருத்தல் அப்படின்னு சொல்றது என்ன விஷயம் அப்படின்னா, எப்பையும் அலர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, எப்பையும் எச்சரிக்கையோடு இருக்கிறது. எச்சரிக்கையோடு இருக்கிறது, எப்பொழுதும் விழித்திருந்து தூங்காம விழித்திருக்கிறது. எல்லா பக்கமும் என்ன நடக்குது, எனக்கு தீமை நடக்குதா இல்லை நன்மை நடக்குதா என்கிறத குறிச்சதான ஒரு காரியம். அப்ப என்ன சொல்றாரு, என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து. தேவனுடைய வாசற்படியில விழித்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எப்பொழுதும் எச்சரிக்கையா இருக்கணும் கிறிஸ்தவ பிள்ளைகள். அத சொல்றாரு 2வது. 3வது வெயிட்டிங், காத்திருத்தல். இதுக்கு நமக்கு நல்ல அர்த்தம் தெரியும். ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட, ஒரு எதிர்பார்ப்போட, நம்பிக்கையோட தெய்வ சமூகத்தில் என்ன பண்ணுவது, காத்திருக்கிற ஒரு விஷயம். சகோதர சகோதரி, இதுல இந்த செவி கொடுக்கிறங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த செவி கொடுத்தல் என்பது இந்த உலக பிரகாரமான எல்லா காரியங்களையும் கேட்பது போல அல்ல. இந்த செவி கொடுத்தல் என்பது நம்முடைய ஆத்துமாவுடைய தினந்தோறும் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி, செயல்பாடா இருக்கணும். நம்ம ஆத்துமா எப்பொழுதும் செவி கொடுக்கிற திறமையோடு வச்சிருக்கணும். தேவ வசனத்திற்கு, தேவ சத்தியத்திற்கு, தேவ வார்த்தைக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளா நம்ம என்ன பண்ணணும், எப்பொழுதும் இருக்கணும். அதில் பாருங்க, யோவான் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நல்லா கவனிங்க, என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அவைகளை அறிந்திருக்கிறேங்கிறத கொஞ்சம் அதிலிருந்து எடுத்துட்டு நீங்க முதல்ல அந்த 2 காரியம், முதல் காரியம், எண்டு காரியம், கடைசி காரியத்தை பாருங்க. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. இந்த செவி கொடுக்கிறது அப்படின்னு சொன்னா, ஹியரிங், கேட்கிறது அப்படின்னு சொல்றது, நல்லா கவனிங்க, சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல. நிறைய விஷயங்கள் நம்ம கேட்கிறோம், ஆனா
நாம் எதை புரிந்து கொள்ளுகிறோமோ அதுல தான் நம்முடைய கவனம் என்ன பண்ண போகுது. கேட்கிற விஷயத்தை எல்லாத்தையும் புரிந்து கொள்றது இல்லை. டிவி சேனல்ஸ் பார்க்குறோம், ஹிந்தி சேனல் பார்க்குறோம், இங்கிலீஷ், இன்னும் பல லாங்குவேஜஸ் கடந்து போகிறோம். கேட்குது, ஒரு சவுண்டு கேட்குது, ஆனால் புரிந்து கொள்கிறோமா? இல்லை. நம்மளுடைய மொழி, ஒரு தமிழோ ஒரு இங்கிலீஷோ இல்லை ஒரு ஹிந்தியோ, நம்ம எந்த மொழியில் இருக்கிறோம், ஒரு தெலுங்கு, ஒரு மலையாளம், எந்த மொழி நமக்கு தெரிந்த மொழி வருகிறதோ, எதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறதோ அங்கே நின்றுட்டு அதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், கேட்குறோம். இந்த ஆடுகளை குறித்து இயேசு கிறிஸ்து அதான் சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது அப்படின்னு சொன்னா, சத்தத்தை கேட்குது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. என் சத்தத்தை புரிந்து கொள்ளுகிறது, நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரிஞ்சுக்குது. அப்படி புரிந்து கொள்றதுனால தான் கடைசி ஸ்டான்ஸா என்ன சொல்றாரு, அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. எனக்கு ஏன் பின்னாடி வருது, நான் பின்னாடி வா அப்படி நான் சொல்றேன். அதுல ஏன் ஆடுகளுக்கு மாத்திரம்தான் என் சத்தம் என்னன்னு புரியும். ஏன் ஆடுகள் மாத்திரம்தான் என்னுடைய மேய்ப்பனிப்ப அவருக்கு பின்னாடி வர சொல்றாரு, அவருக்கு பின்னாடி கூப்பிடுறாரு அப்படின்னு புரிந்து கொள்ளுங்க. அப்படி புரிந்து கொண்ட பிறகுதான் என் பின்னாடி என்ன பண்ண முடியும், வர முடியும். தேவ சத்தத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, அதை புரிந்து கொள்ளுகிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. யார் தேவ வார்த்தையை புரிந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் தேவனுக்கு பின்னாக என்ன பண்ண முடியும், செல்ல முடியும். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கர்த்தர் பேசல அப்படின்னு கிடையாது. நல்லா கவனிங்க, கர்த்தர் எப்போதும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். எல்லா விஷயத்திலையும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். ₹1 காரியத்திலிருந்து கோடிக்கணக்கான காரியம் எதுவா இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் பேசுறார். கோடிக்கு தான் பேசணும், லட்சத்துக்கு தான் பேசணும் அப்படி கிடையாது. ₹1 கூட ஆண்டவர் பேசுறார். நான் சொல்ற அர்த்தம் உங்களுக்கு புரியும். ஏன்னா ₹1 ரொம்ப அதை நம்ம கேர்லெஸ்ஸாக நினைக்கிறது உண்டு. அதுக்கெல்லாமா சில நேரங்களில் ₹1 காசோ ₹2 காசோ கீழே கிடந்தா அதை காலில் அப்படி ஒத்தி விட்டு போயிடும். சரி, கூட்டிக்கிட்டு அப்புறம் எடுத்து வைக்கிட்டோம், அது ஒன்றும் அவசியம் இல்லை. அதே ஒரு ₹1000 காசு ஒரு நோட்டு கிடக்குது வீட்டுக்குள்ளே அப்படின்னு உடனே எடுத்து அது பர்ஸில் வச்சுக்கிறோம். ₹1000 உண்டான வேல்யூ நம்ம ₹1 கொடுக்கறது இல்லை. கர்த்தர் அப்படி இல்லை. இந்த காரியத்துக்கு மட்டும் பேசணும், இதுதான் பிள்ளைக்கு தேவை, அந்த இடத்துல மாத்திரம் பேசணும், இந்த விஷயத்தை மாத்திரம், எல்லா விஷயங்களுக்கும் கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார். விஷயம் என்னன்னா, நாம் புரிந்து கொள்ளுகிறோமா, நாம் ஒழுங்கா கேட்கிறோமா ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து. கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை அதுதான். மெய்ப்பனுடைய சத்தத்தை தொடர்ந்து கேட்கிறீங்களா நீங்க? சகோதர சகோதரியே, அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் இல்ல தேவ சமூகத்துல ஒரு ஈகர்னஸோடு எப்படியாவது கடவுளை பத்தி அறிஞ்சுக்கணும், தெய்வத்தை பத்தி அறிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல, இவர்தான் கடவுள், இவர்தான் தெய்வம் என்பதை தெரிஞ்சுட்டேன், இது மாத்திரம் போதும் அப்படி கிடையாது. கடவுளை அறிந்து கொள்வது மாத்திரம் எல்லா விஷயமும் முடிவு கிடையாது. அறிந்து கொண்ட கடவுள் சொன்ன வார்த்தையை கேட்டு நின்று அர்ப்பணிச்சு அவர் நமக்கென்று வைத்திருக்கிற கிஃப்ட் ஆசீர்வாதத்துல கரங்கள்ல பெற்றுக்கொள்ளணும். நம்ம நிக்கிறது இல்லை தேவ சத்தத்துக்கு, நம்ம தேவ சத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கறது இல்லை. தேவ சத்தத்துக்கு ஆண்டவர் சொல்றார், இதை பிடிச்சுக்கோப்பா, இதை நான் உனக்கு தரேன். நின்று வாங்கறதுக்கு நேரம் இல்லை, நின்று வாங்கறதுக்கு உண்டான அந்த தாழ்மை இல்லை. ஆண்டவர் ஒரு பக்கம் ஒரு பாட்டு பேசிக்கிட்டு இருக்கட்டும், அவர் பக்கம் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கிறோம், எனக்கு அதை குறித்து என்ன கிடையாது, கவலை கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம், ஓடிக்கிட்டே இருக்கிறோம். சகோதர சகோதரிய, தேவ சத்தத்திற்கு உங்களுடைய ஆத்துமா கேட்குது, தேவ சத்தத்தை, தேவ சத்தியத்தை கேட்குது. ஆனா நம்முடைய மாம்ச சரீரம் சொல்லுது, இன்னைக்கு பிஸி வேர்ல்ட், இன்னைக்கு நமக்கு ஏகப்பட்ட நிக்க நேரம் கிடையாது, அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க நேரம் கிடையாது, அதுக்கெல்லாம் கீழ்ப்படிய நேரம் கிடையாது. நான் வேலைக்கு போகணும், நான் சம்பாதிக்கணும், நான் அதை செய்யணும், இதை செய்யணும், இதை கட்டணும், அதை கட்டணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், இங்க போகணும், அங்க வரணும். சரீரம் ஆத்துமா கேட்கிற வார்த்தையை தெளிவா புரிந்து கொள்ள முடியாதபடி, அதுல சாய்ந்து இருக்காதபடி சரீரம் சொல்லுது. சகோதர சகோதரியே, சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்ற இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இதுல நமக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கணும், இதுல நமக்கு ஒரு ஒழுக்கம் இருக்கணும். தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்து நம்முடைய இருதயத்தை அமைதலாக்கி தேவன் பேசுறத கேட்டு புரிந்து கொள்ளுகிற ஒரு தன்மை நமக்குள்ள வளர்த்தி கொள்ளணும். இது மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த வருஷத்துல எத்தனை முறை அப்படி தேவ சமூகத்தில் அமைதியா ஒரு விஷயத்துக்கு உட்கார்ந்து கர்த்தர்
சரின்னு சொல்கிறாரா, தவறுன்னு சொல்கிறாரா, இந்த விஷயத்தை இப்படி செய்யலாங்கிறாரா, இல்லை இந்த விஷயம் வேண்டாங்கிறாரா, இல்லை இந்த விஷயத்தை மாற்றி இப்படி செய்ப்பா, நீ யோசிக்கிற மாதிரி இல்லை, இது தவறில் போய் முடியும், அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்கிறத உட்காந்து தேவ சமூகத்தில் அமைதலாக கேட்டது உண்டா? நம்ம போகிறோம், வேகமாக முழங்கால் படிக்கிறோம், ஆண்டவர்கிட்ட இது இப்படி செய்கிற ஆண்டவரே, இங்கெங்கெல்லாம் போகிறேன், இதெல்லாம் வாங்குறேன், எல்லாத்தையும் வாய்க்க செய்யுங்க, அவ்வளோதான் முடிஞ்சது, கிளம்பி வந்துடுறோம். அந்த ஸ்பேஸ் கொடுக்கறது இல்லை, அந்த இடம் ஆண்டவருக்கு என்ன பண்ணுறது இல்லை, கொடுக்கறது இல்லை. ஏன் தெரியுமா? வேத வசனத்தில் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் எத்தனையோ முறை தேவ சத்தத்தை என்ன பண்ணார்கள், அவர்கள் கேட்டார்கள். அது மாத்திரமல்ல, தேவன் செய்த அற்புதத்தை அவர்கள் கண்களால் கண்டார்கள், கையால் பெற்றுக்கொண்டார்கள். ஆனாலும் அவர்களுடைய இருதய கடினம் என்ன பண்ணுச்சு, அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிதலுக்குள்ளாக அவர்களை என்ன பண்ணல, செல்ல விடல. மாம்ச இச்சைகள் செல்ல விடல, உலகபூர்வமான காரியங்கள் செல்ல விடல. சொல்ல முடியுது, தேவ சத்தத்தை எங்களால கேட்க முடியுதுப்பா, ஆனா அதனால நிக்க முடியல, எங்களுக்கு அதுக்கு முன்னாடி நிக்க முடியல, மோசே நீ ஏன் கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்ல முடியுது. அவ்வளவு பயங்கரமான சத்தம், அவ்வளவு அற்புதம் செய்யக்கூடிய தேவன், இப்படியெல்லாம் சொல்ல முடியுது. சொல்லி இருந்தாலும் தெய்வ பயம் இல்லை, தெய்வ பக்தி இல்லை, தெய்வ கீழ்ப்படிதல் இல்லை. ஏன்னா இருதயம் எப்படிப்பட்டது, அது கடினமா இருக்குது. சகோதர சகோதரி, ஒரு விஷயத்தை ரொம்ப கவனமா கவனிங்க. தேவ சத்தத்தை ஒரு மனுஷன் கேட்கும்போது அவனுடைய வாழ்க்கையில் 2 விஷயம் தான் நடக்கும். இது இல்லைன்னா அது அப்படின்னு சொல்லக்கூடிய எய்தரார் அப்படிம்பாங்க. 2 விஷயம் நடக்க, 2 விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்க வாய்ப்புண்டு. ஒன்று, தேவ சத்தத்தை கேட்டு மனம் திரும்புதல் நடக்கும், இல்லை இருதய கடினம் இல்லாமல் சாஃப்ட் ஆகும், ஒப்பு கொடுத்தலோடு அர்ப்பணிப்போடு மாறுகிற ஒரு பிள்ளையா மாறுவான். இல்லைன்னா தேவ சத்தத்தை கேட்டு இருதயத்தை கடினம் பண்ணி ஆண்டவருக்கு எதிராக தான் செயல்பட ஆரம்பிப்போம், தேவ திட்டத்துக்கு எதிராக தான் செயல்பட ஆரம்பிப்போம், தேவனுக்கு எதிராக தான் நாம் என்ன பண்ணுவோம், செயல்பட ஆரம்பிப்போம். இதுதான் நடக்கும், வேற எதுவும் நடக்காது. அந்த செவி கொடுக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது எப்பொழுதும் நமக்குள்ள பெருமை இல்லாமல் நமக்குள்ள தாழ்மை வரும் பொழுதுதான், நமக்குள்ள ஹம்பிள்னஸ் வரும் பொழுதுதான், தாழ்மை வரும் பொழுதுதான் தேவ சத்தத்தை புரிந்து கொள்ள முடியும். நல்லா கவனிங்க, அறிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல், கேட்கிறது, இதெல்லாம் வித்தியாசமான வார்த்தைகள். கேட்கறது நீங்களும் கேட்கணும். இன்னைக்கு வேத வசனத்தை நீங்க கேட்குறீங்க, நான் கேட்குறேன், நிறைய பேர் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறோம், கேட்குறோம், எல்லாம் கேட்குறோம். எஸ், செவி கொடுக்கறதுனா என்னன்னு தெரியும், தெய்வ சத்தம்னா என்னன்னு தெரியும். ஆனால் அதை புரிந்து கொள்ளுதல், அது அந்த இடத்துல தான் நிற்கிறோம். புரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால் தான் எல்லா விஷயத்தையும் என்ன பண்ண முடியும், சுலபமாக செய்ய முடியும். ஆண்டவர் இதை வேண்டான்னு சொல்கிறாரு, இதை நான் செய்யக்கூடாது. ஆண்டவர் இதை வேணும்னு சொல்கிறாரு, தெய்வ சமூகத்தில் நான் காத்திருக்கணும். அப்போ அது அந்த அந்த விஷயத்துக்குள்ள புரிந்து கொள்ளுதலுக்கு நேராக என்ன பண்ணும், போகணும். ஆண்டவர் பேசுகிற விஷயத்துக்கு நேராக என்ன பண்ணும், போகணும். அதுக்கு என்ன பண்ணணும், நம்முடைய இருதயத்தை எப்பயும் தேவன் பக்கமாக வச்சிருக்கணும், உலக பக்கமாக வைக்கக்கூடாது, மனுஷங்க பக்கமாக வைக்கக்கூடாது. ஒரு காரியம் அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வருதுன்னா உடனே மனுஷர்களை கூப்பிட்டு அவங்க கிட்ட என்ன பண்ணக்கூடாது, ஒரு சாய்ஸ் கேட்கக்கூடாது. ஒரு 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 காரியங்கள், இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதை குறித்து நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, நீங்கள் இதை குறித்து என்ன பண்ணுறீங்க, அது ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் வருதுன்னா அது எந்த விஷயமா இருந்தாலும் தெய்வ சமூகத்துக்கு கொண்டு போகணும். அது ரொம்ப முக்கியம். ரேடியோ தெரியும் நமக்கு எல்லாத்துக்கும் ரேடியோ பற்றி தெரியும். ஒரு இடத்துல இருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க, அதை என்ன பண்ணுறாங்க, அந்த சிக்னலை ரிலீஸ் பண்ணுறாங்க. நீங்கள்லாம் 24 hours 24 மணி நேரமும் இசை பாட்டு என்ன பண்ணிட்டு இருக்கு, இந்த ரேடியோ சிக்னலில் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. என் கையில் ரேடியோ இருக்குது, ரேடியோ சிக்னல் வெளியே என் வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கு. ஆனால் ரேடியோ கையில் வச்சுருக்கிறேன், சிக்னல் வந்துட்டு இருக்குதுன்னு உடனே என்னுடைய ரேடியோவில் அந்த மியூசிக் கேட்குமா, அந்த பாட்டு கேட்குமானா கேட்காது. நான் கரெக்டாக உட்காந்து அந்த சிக்னலுக்கு என்ன பண்ணணும், அந்த அலைவரிசைன்னு சொல்லுவாங்க, அதை நான் டியூன் பண்ணணும். 100.2, 100.5, 105.2 அப்படின்னு அதுக்கு ஒரு அலைவரிசை சிக்னல் இருக்கும். அதில் கரெக்டாக டியூன் பண்ணி வச்சு கரெக்டாக அந்த ரேடியோ ரிசீவ் பண்ணாதான் அந்த பாட்டை நான் கேட்க முடியும். ரேடியோ இருக்குது, சிக்னல் வந்துட்டு இருக்குது, அங்கே உட்காந்து ஒருத்தங்க டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, பாட்டு எனக்கு கேட்டுரும். இல்லை, நான் டியூன் பண்ணணும், என் இருதயத்தை நான் டியூன் பண்ணணும். தெய்வ சமூகத்தில் உட்காந்து கர்த்தர் பேசுகிற சத்தத்தை என் இருதயம் உள் வாங்கணும். என் இருதயம் உள் வாங்கினாதான் தேவ சத்தத்தை குறித்து நான் அறிந்து கொள்ள முடியும். தேவ சத்தத்தை குறித்து நான் என்ன பண்ணணும், புரிந்து கொள்ள முடியும்.
தேவனும் சரி, தேவனுடைய வார்த்தையும் சரி, பரிசுத்த ஆவியானவரும் கான்ஸ்டன்டா நிலையா பேசிக்கொண்டு தான் இருக்கிறாரு. ஆனா உங்களுடைய டியூனிங் எங்க இருக்கு? பொழுதுபோக்கில் உங்களுடைய டியூனிங் இருக்கு. உங்களுடைய டியூனிங் எங்க இருக்கு? உங்களுடைய ஆம்பிஷன், உங்களுடைய நோக்கம், இதை வாங்கணும், அதை செய்யணும், அங்கே போகணும், அங்கே வரணும், இந்த கார் வாங்கணும், இந்த பைக் வாங்கணும், இந்த வண்டி வாங்கணும், இந்த நிலம் வாங்கணும், இதுலேயே உங்கள் இருதயத்தை டியூன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிற வார்த்தைக்கு அந்த அலைவரிசைக்குள்ளே இல்லை. உங்கள் அலைவரிசை பைக்கு, காரு, வீடு, சொத்து இப்படி போய்கிட்டு இருக்கு. மிகப்பெரிய தவறு அது. ஒரு இடத்துல அழகா சொல்றாரு, ரெவலேஷன், அதை வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பாருங்க. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். நல்லா கவனிங்க. நீதிமொழிகள் புத்தகத்தில் பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்றாரு? என் வாசற்படியில் நீ விழித்திருந்து என் கதவு நிலையருகே நீ காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். இது பழைய ஏற்பாடு. ஆனால் புதிய ஏற்பாடு அதிலிருந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக ஆண்டவர் கிட்ட நெருங்கி வராரு பாருங்க. என்ன சொல்றாரு? நான் வாசற்படியில் நின்று தட்டுறேன், நான் பேசுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்பானா, அவன் கதவை திறந்தா, நல்லா கவனிங்க, ஆண்டவர் கதவை திறக்கிறது இல்லை, நான் கதவை திறந்தா, மனுஷனாகிய நான் கதவை திறந்தா அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு என்ன பண்ணுவான்? போஜனம் பண்ணுவான். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தின் பக்கத்தில் இருந்து, இருதயம்ங்கிற இந்த கதவு பக்கத்தில் இருந்து தட்டிக்கிட்டே இருக்கிறார். அவருடைய வசனத்தை வச்சு, அவருடைய வார்த்தையை வச்சு தட்டிக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவர் எப்பொழுதும் உங்களோடும் என்னோடும் ஒரு ஐக்கியப்படுவதில், ஒரு உறவு கொள்வதில் ரொம்ப சந்தோஷப்படுகிற தெய்வம். உறவு அப்படின்னு சொன்னால் மகன், மகள், பிள்ளை, அதில் ரொம்ப சந்தோஷப்படுகிறவர். பல இடங்களில் பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும் போதெல்லாம் ஒருத்தரோடு பேசும்போது, ஒரு அற்புதம் செய்யும் போதெல்லாம் டக்குன்னு அவங்களோட ஒரு 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 ஐக்கியத்தில் வந்துடுவார், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்துடுவார். உதாரணத்துக்கு நம்ம எல்லாரையும் மாமா, சித்தப்பா, சித்தி, என் பிள்ளை அப்படின்னு கூப்பிட்றது கிடையாது. அந்த உறவில் இருக்கிறவங்கள மாத்திரம்தான் கூப்பிடுவோம். உதாரணத்திற்கு எவருடைய மகள் யார் இயேசுவுக்கு? போன தெய்வம் கையை பிடிச்சி எழுந்தாமா எந்திரிமா அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்டு என்ன பண்ணிருக்கலாம், வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் போய் அந்த மகள் கையை பிடிச்சு, மகளே எழுந்திருங்கிறார், மை டாட்டர் எந்திரிமா மகள். டக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப், டக்குன்னு ஒரு உறவு. என்ன உறவு? தன்னை தகப்பனாகவும் அந்த மகளை தன்னுடைய பிள்ளையாகவும் நினைத்து கொள்ளுகிற ஒரு உறவு. இதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி. இந்த கடவுள்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு 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 மகிமைன்னு சொல்லலாம், ஒரு கிரேஸ், ஒரு கிருபை. டக்குன்னு ஒரு உறவுக்குள்ள ஆண்டவர் உங்களை என்னை கொண்டு வந்துடுவார். அதுக்குள்ளே கொண்டு வந்துட்டாவே முடிஞ்சு போச்சு. அங்கே ஒரு டிஃப்ரென்ஷியேட் கிடையாது. அங்கே இந்த வேறுபாடு, பண வேறுபாடு, பொருள் வேறுபாடு, ஜாதி வேறுபாடு, சொந்த வேறுபாடு அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. தேவ சத்தத்தை எப்போ நம்ம கேட்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது நம்முடைய கதவை திறந்து தேவ சமூகத்தில் டெய்லியும் ஃபெலோஷிப், ஐக்கியம் தேவ சமூகத்தில் வைத்து கொள்ளும் போது நம்முடைய இருதயம் புரிந்து கொள்ளுகிறது. எப்பொழுது இருதயம் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறதோ அப்பொழுது சர்க்கம்ஸ்டன்சஸ், அதாவது நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணுகிற ஒரு கெப்பாசிட்டி எதுக்கு வந்துடும் அப்படின்னா மாம்சத்துக்கு வராது, இருதயத்துக்கு வர ஆரம்பிக்கும். ஏன்னா இருதயம் இப்போது எதில் செயல்படுகிறது? தேவ சத்தத்துக்கு, தேவ சத்தியத்தில் செயல்படுகிறது. உங்களுடைய கண்ட்ரோல் மாம்சத்தில் இருந்துச்சுன்னா அது எதெல்லாம் ஆசைப்படுதோ, அது எதெல்லாம் விரும்புதோ அதுக்கு பின்னாடி போய்கிட்டே இருக்கும். அவ்வளோ அழகான ஒரு வார்த்தை இந்த வார்த்தை. இன்னொரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு அப்பாவும் அவங்களுடைய குழந்தை 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? ஒரு திருவிழாவுக்கு போகிறாங்க. அப்படி திருவிழாவில் பயங்கரமான கூட்டம். ஒரு திருவிழானா சவுண்டு தெரியும் நமக்கு. அப்போ திடீர்னு அந்த குழந்தை என்ன பண்ணிடுது? அப்பாவுடைய கரத்தை விட்டுட்டு காணாமல் போயிடுது. காணாமல் போயிடுச்சுன்னா 2 பேரும் பிரிஞ்சிடறாங்க கூட்டத்தில். உடனே அந்த குழந்தை என்ன பண்ணும்? ரொம்ப அதனுடைய இருதயம் ரொம்ப கலக்கம் ஆயிரும், ரொம்ப பயம் சூழ்ந்துடும், ரொம்ப கலக்கமாயிரும். ஐயோ எங்கள் அப்பாவை விட்டுட்டேனே, ஐயோ எங்கள் அப்பா எங்கே, நான் என்ன பண்ணுவேன், எங்கே போவேன், யாருக்கிட்ட போவேன், இனிமேல் என் வாழ்க்கை எப்படி என்கிற ஒரு பயம் சூழும், கலக்கம் சூழும், அழுக வர ஆரம்பிச்சிடும். எப்படி இந்த குழந்தை போய் தேடும்? ஏகப்பட்ட சவுண்டு சுற்றி நடந்துட்டு இருக்கு. அந்த திருவிழாக்களில் ரேடியோ பாடும், இந்த ராட்டினங்கள் சுத்தும், ஜனங்கள் கத்திக்கிட்டு இருப்பாங்க, இங்கே போவாங்க, அங்கே வருவாங்க, பாட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்.
இந்த காதுகள், அந்த குழந்தையுடைய காதுகள் இந்த சத்தங்கள் எல்லாம் ஒலித்து கொண்டு இருக்கும். இப்போ இந்த சத்தங்கள் எல்லாம் அந்த குழந்தைக்கு ஒரு பயத்தை உருவாக்கும். இந்த சத்தங்கள்லாம் அந்த குழந்தைக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. அதுவே அப்பா கையை பிடிச்சிருக்கும் போது அந்த சத்தங்கள் எல்லாம் அந்த பிள்ளைக்கு சந்தோஷமா இருக்கும். பாட்டு பாடுது, ராட்டினம் சுத்துற சவுண்ட் நல்லா இருக்கு, அவங்க பாரு கூப்பிடுறாங்க, அங்க பாரு இது விற்கிறாங்க, இது வாங்குறாங்க, இந்த சத்தம் நல்லா இருக்கும் அப்பா கையை பிடிச்சிட்டு இருக்கும்போது. அப்பா கையை விட்டுட்டு காணாம போன உடனே இந்த சத்தம் எல்லாம் அந்த பிள்ளைக்கு பயத்தை கொடுக்கும். ஐயோ ஐயோ நான் எங்க போவேன், இந்த சத்தம் கேட்குதே, இது கேட்குது, அது கேட்குது, இந்த பயம் வருது அப்படின்னு சொல்லி இந்த காது என்ன பண்ணும், அந்த குழந்தையினுடைய இந்த காது, நம்ம எல்லோரும் அப்படிதான், நிறைய சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்தாலும் ஒரு வார்த்தை, ஒரு சவுண்டுக்கு இந்த காது என்ன பண்ணி கொண்டு இருக்கும், அப்படியே வாஞ்சித்துக்கிட்டே அலைஞ்சிட்டு இருக்கும். யாருடைய சவுண்டு? அப்பாவுடைய சவுண்டு. இந்த காது என்ன பண்ணும், தலையை சுற்றி 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 பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த காது சவுண்டு ஒரு 50 சவுண்டு உள்ளே வருதுன்னா அந்த 50 சவுண்டு பிரிக்கும். இதில் ஏதாவது அப்பா சவுண்ட் இருக்கா? இல்லை, இது தேவையில்லை. ராட்டின சவுண்டு தேவையில்லை. பாட்டு, சினிமா, அதாவது ஒரு பாட்டு பாடுது, அது தேவையில்லை. அந்த அம்மா அந்த பிள்ளைய கூப்பிட்றாங்க, தேவையில்லை. அவங்க அந்த பொருளை விற்கிறாங்க, இந்த சவுண்டு தேவையில்லை. ஒரு ஆடு கத்துது, இந்த சவுண்டு தேவையில்லை. ஒரு நாய் கத்துது, இந்த சவுண்டு எனக்கு தேவையில்லை. இத்தனை சவுண்டு என் காதுக்குள்ளே போனாலும் எங்கள் அப்பா சவுண்டு கேட்குதா? இத்தனை சவுண்டோட சேர்த்து இல்லை, கேட்கல. அது கேட்காத வரைக்கும் இன்னும் மனதில் பயம், இன்னும் மனதில் பயம் 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 அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. நேரம் ஆக 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 பயம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. திடீர்னு எங்கிருந்தோ ஒரு சவுண்டு, தன் தகப்பன் சவுண்டு கேட்குது. அப்போ எல்லா சவுண்டும் அமைதி ஆகிட்டு தான் அப்பா கத்துற சவுண்டு கேட்கு. அப்படி கிடையாது, அப்பயும் எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கோம். நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த காது ஒரு ப்ராசஸ் பண்ணுது. என்ன ப்ராசஸ் பண்ணுது தெரியுமா? வர சவுண்டெல்லாம் இதெல்லாம் ஆகாத சவுண்டு, தேவையில்லாத சவுண்டுன்னு அந்த நேரத்தில் உதறி உதறி தள்ளி 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 அப்பா சவுண்டு கேட்குதா, அப்பாவுடைய ஃப்ரீக்வன்சி கேட்குதா, அப்பாவுடைய சவுண்டு கேட்குதா 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 கேட்டுருச்சு. அப்பாவுடைய சவுண்டு கேட்டுருச்சு. என்னை கூப்பிட்றாரு, எங்கள் அப்பா இங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் இருக்கிறாரு அப்படின்னு தேட ஆரம்பிக்கும் அந்த குழந்தை. தேட ஆரம்பித்து அந்த சவுண்டை ஃபாலோ பண்ணி, அந்த சவுண்டை ஃபாலோ பண்ணி இந்த பக்கம் கேட்குது, இந்த பக்கம் கேட்குதுன்னு அழகாக அந்த குழந்தை போய் அப்பாவை கண்டுபிடிச்சிரும். அவங்க அப்பா வந்து அந்த குழந்தைய கண்டுபிடிச்சிருவார். இந்த விஷயம் நடக்குதா இல்லையா? சகோதர சகோதரியே, இந்த விஷயம் ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். இந்த உலகத்துலேயும் அப்படிதான் ஏகப்பட்ட சவுண்டு நம்மளை சுற்றி கேட்டுக்கிட்டு இருக்கு. ஏகப்பட்ட நாய்ஸ் நம்மளை சுற்றி கேட்டுட்டு இருக்கு. தேவ சத்தத்தை கேட்க விடாதபடி ஏகப்பட்ட சத்தங்கள் தொனித்து கொண்டு இருக்கிறது. ஆனால் எப்படி அந்த குழந்தை தன் தகப்பனுக்காக ஏங்கி எல்லா சவுண்டையும் பிரித்து 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 இது தேவையில்லை, இது தேவையில்லை, இது தேவையில்லை, தேவையில்லை புறம் தள்ளி கொண்டே இருந்து அப்பா சவுண்டு கேட்ட உடனே அதை ரெகக்னைஸ் பண்ணுதோ அது போல ரெகக்னைஸ் பண்ணணும். அது போல ஆண்டவருடைய சத்தத்துக்கு மாத்திரம் அந்த காது ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, இவங்க போகிறாங்க, அவங்க வராங்க, அவங்க அந்த வார்த்தை சொல்கிறாங்க, இவங்க இந்த வார்த்தை சொல்கிறாங்க, இவங்க இதை பேசுகிறாங்க, இவங்க என்ன குறித்து அதை பேசுகிறாங்க, இவங்க என்ன குறித்து இதை பேசுகிறாங்க, நான் செய்கிற காரியத்தை இது சரிங்கிறாங்க, இதை தப்புங்கிறாங்க. இப்படி எல்லாம் உள்ளே வந்துட்டு தேவையில்லை, இது தேவையில்லை, இது தேவையில்லை, 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 இது தேவையில்லை, அது தேவையில்லை, இவங்க பேசுகிறது தேவையில்லை, இவங்க சொல்கிற வார்த்தைகள் தேவையில்லை, இவங்க திட்டுற வார்த்தைகள் தேவையில்லை. இதோ எங்கள் அப்பா பேசுகிறாரு, மகளே இந்த விஷயம் வேண்டாம், இது உனக்கான விஷயம் இல்லை, இது உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும், நான் உனக்கு இப்படி ஒரு திட்டத்தை வச்சிருக்கல. சரிங்க ஆண்டவரே, சரிங்க ஆண்டவர், யார் சொன்னாலும் அதை குறித்து கவலைப்படாம ஆண்டவர் சொல்லிட்டார். என் செவி கொடுக்கிற ஒரு விஷயம் பாக்கியவான். செவி கொடுக்குறீங்களா அந்த காலை வேளையில் கர்த்தருக்கு? எப்படி தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கறது? நிறைய விஷயங்கள் உண்டு. தேவ வார்த்தையை லிசன் பண்றது, தேவ வசனத்தின் மூலமாக தேவ சத்தத்தை கேட்கறது. அது எப்படிங்க முடியும்? வேத வசனத்தை படிக்கிறது மாத்திரமில்ல, அதில் டிலைட்னு சொல்லுவாங்க, மகிழ்ச்சி அடைகிறது. கடமைக்கு பைபிள் படிக்கிறது இல்லை, பைபிளை படிக்க 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 அதில் ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம் பிறக்கும் போது தான் தெரியும் கர்த்தர் உங்களோடும் என்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறார்னு சொல்லி அர்த்தம். ரெண்டாவது, ஜெபம். ஏற்கனவே சொல்லியிருக்கிற ஜெபத்தின் மூலமாக தேவ சத்தத்தை கேட்கலாம். போகிறோம், முழங்கால் படியிட்டு 2 பாட்டை பாடி, ஆண்டவர் இது வேணும், அது வேணும், இன்னைக்கு இங்கே போகிறேன், அங்கே போகிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், 10 நிமிஷம் ப்ரேயர் முடிச்சு கண்ணை மூடி வெளியே வந்துட்டேன். நான் தப்புன்னு சொல்லலை, போங்க பாட்டு பாடுங்க, ஆராதிங்க, உங்கள் விஷயத்தை எல்லாம் சொல்லுங்கள் ஆண்டவர்கிட்ட. நான் இல்லை, எல்லாம் சொல்லி ஒரு 20-25 நிமிஷம் முடிஞ்சுட்டு 10 நிமிஷம் உட்காருங்க தெய்வ சமூகத்தில். ஆண்டவரை பேசுங்கப்பா, அமைதலாக இருங்க, இந்த காரியத்தை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள் ஆண்டவரை. நீங்கள் பேசாதீங்க, எதுவும் பேசாதீங்க, அப்படியே அமைதலாக தெய்வ சமூகத்தில் ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார். பனி போல பெய்யும் பரிசுத்தரவர் பேச ஆரம்பிப்பார்.
கர்த்தர் உங்களோடு இடைபட ஆரம்பிப்பார். சத்தியம் உங்களோடு பேச ஆரம்பிக்கும். அடுத்தது பீப்புள், ஜனங்கள் மூலமாகவும் ஆண்டவர் நம்மோடு பேசுவார். போதகர்கள் மூலியமாக, மேய்ப்பர்கள் மூலியமாக, மூப்பர்கள் மூலியமாக, இல்லை பல இடங்களில் வேறு ஒருவர்களை கொண்டு கூட ஆண்டவர் பேசுவார். தேவனை பற்றி அறியாதவர்களை கொண்டு கூட ஆண்டவர் பேசுவார். எங்கிருந்து யாரை கொண்டு ஆண்டவர் பேசுவார்னு தெரியும். ஆனால் அவருடைய வசனம் மாத்திரம் நமக்கு தெளிவாக தெரியும். அடுத்தது கேட்கறது அப்படிங்கிற ஒரு பாயிண்டோட நிற்காம எப்போ கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறோமோ அப்போதான் ஆண்டவர் இன்னும் அதிகமாக பேச ஆரம்பிப்பார். கேட்கறதுங்கிறதே கீழ்ப்படுகிறது தான். ஆண்டவர் சொல்லிட்டா கீழ்ப்படுகிறேன், அவ்வளோதான், அதுக்கு மேலே எதுவும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோட தேவ சமூகத்தில் கிட்ட நெருங்கணும். இந்த பிள்ளைகள் எல்லாம் பாக்கியவான்கள். எல்லாரும் கண்ணை மூடலாமா அந்த நாளில்? எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை அதுதான். எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். சொல்லுங்க எல்லாரும். இந்த நவம்பர் மாதத்தில் நான் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைன்னா என்னன்னு தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற பிள்ளை, வேத வசனத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளை, தேவ சத்தியத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளை. எல்லாரும் சொல்லுங்க, இதுதான் ஆசீர்வாதம், இதுதான் மேன்மை. செவி கொடுக்கிறது மாத்திரமல்ல, கீழ்ப்படுகிறேன். எனக்கு இந்த ஆசீர்வாதம் இந்த மாசத்துல வேணும் ஆண்டவரே. நவம்பர்ல செவி கொடுக்கிற ஆசீர்வாதம். பணம் இருக்குது, நான் பாக்கியவான் இல்லை. வேதவசனம் நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. உன்கிட்ட பணம் இருக்குது, நீ பாக்கியவான் இல்லை. வீடு இருக்கு, பாக்கியவான் இல்லை. பிள்ளைகள் இருக்கிறாங்க, நீ பாக்கியவான் இல்லை. நல்ல உடைகள் இருக்கு, பாக்கியவான் இல்லை. நீ இந்த ஊர்ல இருந்து வர பாக்கியவான் இல்லை. இது அது பாக்கியவான் இல்லை. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைனா நீ பாக்கியவான். தேவ வசனத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைனா நீ பாக்கியவான். நவம்பர் மாதத்தில் ஆண்டவர் சொல்லுங்க, நான் பாக்கியவான்னு சொல்லணும் ஆண்டவரே. எல்லாரும் கையை உயர்த்தி ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளையா, சத்தத்தை கேட்கிற பிள்ளையா நான் இருக்கணும்ப்பா. இந்த ஆசீர்வாதத்தை இந்த மாசத்துல நான் சுதந்திரிக்கணும். சொல்லுங்க எல்லாரும். இந்த நவம்பர் மாதத்தில் தேவ சத்தத்தை கேட்கிற பிள்ளையாக, தேவ வசனத்தை கேட்கிற பிள்ளையாக, ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுகிற காரியத்தை ஆண்டவரை கேட்கிற பிள்ளையாக, செவி கொடுக்கிற பிள்ளையாக நான் பாக்கியசாலியா இருக்கணும் ஆண்டவரே. தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த நாளில் ஒவ்வொருவரும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த அபிஷேகத்தை கொடுங்கப்பா. நவம்பர் மாதம் ஆசீர்வாதமான மாதமாக இருக்கட்டும். பிள்ளைகளுடைய குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிங்க, தொழிலை ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் வியாதியில் இந்த மாதத்தில் உள்ள என்ட்ரி ஆகுறாங்களோ, இந்த நவம்பர் மாதத்தில் அந்த வியாதிகள் எல்லாம் சுகமாகணும், கடன் பிரச்சனைகள் மாறணும், குடும்பம் ஆசீர்வாதமாய் மாற தேவன் நீங்கள் உதவி செய்யுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கும்போது உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இரட்டத்தனையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுங்க. ஆசீர்வாதமான மாதமாக இருக்க வழி நடத்துங்க. கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.